சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்துவட்டார கிராமத்தில் இருந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்துறை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அருமையான முறையிலே மைக் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கும் ஆபரேட்டர்களுக்கும் மைக் உரிமையாளர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி கும்பராஜ் அவர்களுக்கும் தம்பி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாயிலும் படைத்த தர்ம தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, நாடக கலா ரசிகர்களே, இங்கே கூடியிருக்கும் சிறிய பெரிய யாவர்களுக்கும், விழா கம்பியாருக்கும் விழா தலைவர்களுக்கும், இந்த நாடகத்தை வெளிவரை கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், என்னோடு பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் நடிகர் உள்ளத்தின் சார்பாகவும், மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் எனது ஆசான் குருவாகிய வடமாத்தூரை சேர்ந்த சமயத்துறை வாத்தியார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடக அமைப்பாளர் கும்பராசா தம்பி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தொழில் வீரர்களும் இந்த பாஞ்சாலமலைச்சி கோட்டையிலே கட்டம் அரச ஊமத்தன் அரசுக்கு அடிமணிந்து வேலை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி வேலை பார்த்து கொண்டு வருகிற போது முள்ளுப்பட்டி முத்தப்பேனாக்கர் 320 படத்தலைவர், நாகபுரம் நாகப்பனாக்கர் 420 படத்தலைவர், கொளத்தூர் சுப்பேனாக்கர் கொள்கையிலே மிக வல்லவர், ஆத்தூர் அல்லா சாஹிப் அண்ணன் தம்பி 2 பேரும் 1000 பட்டாள வட்டிக்கூடிய வீரர்கள். இப்படி போன்ற வீரர்களை சேகரித்து இந்த பாஞ்சாலமலைச்சி கோட்டையிலே கட்டம் அரச ஊமத்தன் அரச இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற நேரத்திலே எங்களுக்கு பல ஊர்களெல்லாம் மீட்டிங் சொல்லி வெள்ளக்காரர்களை கடிதம் அனுப்புவது பழக்கம். நாங்கள் எல்லோரும் அங்கே சென்றிருப்போம். வெள்ளக்காரர்கள் அங்கு வரமாட்டார்கள். எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். கடைசியாக ராமநாதன் மீட்டிங் என்று கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அங்கு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலைவர் வீரர்கள் வரும் சொல்லி அனுப்பியிருந்தார்கள். எங்களுடைய மகாராஜா பார்த்தார். எல்லோரும் அங்கே ராமநாதன் சென்று விட்டால் நம்முடைய கோட்டையை கைப்பற்றி விடுவார் வெள்ளக்காரன் போல தெரிகிறது. கம்பள வீரர்களே, தாங்கள் எல்லோரும் காவல் புரிந்து கொண்டிருங்கள். பெரிய மரசா சின்ன மரசா திவன் தானாளி மூவரும் அங்கே மீட்டிங் சென்று வருகிறோம் என்று அந்த ராமநாதன் மீட்டிங் சென்றார்கள். அந்த ராமநாதத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய மகாராஜாவுக்கும் அந்த வெள்ளக்காரனுக்கு வாக்குவாதங்கள் முற்றி அங்க ஏராளமான கலகங்கள் ஏற்பட்டு விட்டதாம். கலகங்கள் ஏற்பட்டவுடனே அங்கே மூவரின் சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே தப்பி பேருக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது வல்ல நாட்டிலே பிறந்த வளர்ப்பு மகன் பதுல் பாலியத்தேவன் இந்த செய்தி கேட்டு வெள்ள குதிரை மேலே சவாரி செய்து போய் அந்த சிறை உடைத்து சின்ன பணமாக்கி விட்டு பெரிய மரசா சின்ன மரசா இருவரையும் சிறை மீட்டி கொண்டு வந்து விட்டார்கள். திவன் தானாதி பிள்ளையை அங்கே மறந்து விட்டு வந்தார்கள். மறந்து விட்ட தானாதி பிள்ளை 6 மாதம் கழித்து தப்பித்து வந்தார். தப்பித்து வந்த தானாதி பிள்ளை மன்னர்கள் நம்மளை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எப்படியாவது மன்னர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வந்த கணக்க பிள்ளை பார்த்தார் மன்னரை. கேட்டார் கேள்வி, மன்னர் அவர்களே, என் மகளுக்கு காதலி விழா வைத்திருக்கிறேன். பணம் பொருள் நெல் பண்டபத்திரம் அனைத்து வேண்டும் என்று கேட்டார். திவன் தானாளி அவர்களே, தாங்கள் கேட்கும் பொருள் அனைத்தும் தருகிறேன், நெல் மட்டும் இல்லை என்றார்கள். கணக்கு பிள்ளை ஏன் என்று கேட்டார். நமது வளர்ப்பு மகன் பதுல் பாலியத்தேவனை கல்யாணமாகி 6 மாத காலம் கூட ஆகவில்லை. ஆகையினால ஆரக்குளம், சாலிகுளம், கோரக்குளம், குண்டுகுளம் இந்த 4 குளமும் மழை இல்லாமல் பெருகவில்லை. நம்முடைய அரண்மனை நெல் விளையவில்லை. பற்றாக்குறை இருக்க காரணத்தினால் தாங்கள் எங்காவது சென்று பணத்துக்காது வட்டிக்காது நெல் வாங்கி வாழ்ந்தார்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலைவர் வீரர்களும் பாளையங்கோட்டை கரசக்குட்டாரம் சென்றோம். அங்கே பாளையங்கோட்டை கரசக்குட்டாரம் சென்ற இடத்திலே படைக்கு அஞ்சாத பாண்டியத்தேவன், வேங்கி சமான வேளாண்டி, கடி சமான கற்பிலத்தேவன் இவர்கள் மூவரும் அந்த வெள்ளக்காரனின் கைப்பிடியாக காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். அன்னோட போய் மேல் கேட்டோம். மூவரும் கொடுக்க மறுத்தார்கள். மூவரும் அடித்து மூவரும் கொலை செய்துவிட்டு அங்கு இருக்கப்பட்ட 136 பட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம். இப்போது நெல்லெல்லாம் ஓட்டு பிளாரத்தை ஐயா கணக்கப்பள்ள வீட்டில் வைத்திருக்கிறோம். அரண்மனையில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பெரிய மரசு அழைத்த குரல் கேட்டு ஓடோடி வந்தேன். வர்ற வழியில திருவேட்டி நாயக்கரை சந்தித்து விட்டு வந்தேன். அன்னவர் வருவதை எதிர்பார்த்து பிறகு மன்னரை சந்திப்பார். ஒரே திருவேட்டி, ஏன் எத்தனை கட்ட சீக்கிரம் வந்து செப்பப்பா, இல்லை வந்து செப்பப்பா. நகரிய கம்பளங்கள் வந்தோமையா, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கம்பளங்கள் வந்தோமையா, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கம்பளங்கள் வந்தோமையா, ஊருக்கு சேவை செய்ய உத்தமன கம்பளங்கள் வந்தோமையா, ஊருக்கு சேவை செய்ய உத்தமன கம்பளங்கள் வந்தோமையா, பாட்டுமாடி ஒரு பாட்டுமாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா, பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா, பாட்டுமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோமையா. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்கள் நெல் வாங்க போன விஷயத்தை மகாராஜா கிட்ட சொல்லணும். சரி, இத சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஆளு போக கூடாது. ஆமா, நாங்க எத்தனை பேர் போனோம்? எத்தனை பேர் போகணும்? 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரர்கள் போனோம்ல. ஆமா, கண்டிப்பா எல்லாரும் போய் சொல்லணும். அதனால நான் வந்திருக்கேன். பெரிய நாய்க்கரை பார்க்கணும். ஐயா பெரிய நாய்க்கரை, ரெண்டப்பா ரெண்டப்பா இங்கதான் நக்கரி வந்துரு. ஏட்டி ரெண்டப்பா ரெண்டப்பா ஏன் ரெண்டு ரெண்டா ஏட்டி நிமிர்ந்து போய் நான் என்ன சொல்றீங்க? என்ன நான் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிட்டு என்னது
ஏப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஓ என்ன சொல்லிட்டு வந்தேன் கேக்குறீங்களா? ஆதரவுக்கு நான் என்ன சொன்னேன்? கேட்டுவிட்டல ஒரு கேள்வியா? ஏப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீ என்ன பண்ணிக்கிட்ட? நீ சொன்னதே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். புத்தமராஜ் அழைச்சிருக்காங்க. ஆமா. நான் அரமனைக்கு முன்னாடி போயிட்டு. ஆமா. நீ சீக்கிரம் நட்டி வாழ சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணினாய்? சீக்கிரம் நான் என்ன பண்ணினா இல்ல பொட்டனாயி. ஒரே நான் என்ன சொல்லிட்டு நீ என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்ட? నువ్వు ఏంటి చెప్పావు? ஏன் நீ எక్కడ கிட்டமுங்க? என்ன புத்தமராஜ் அழைச்சிருக்காங்க. ஆமா. நான் அரமனைக்கு முன்னாடி போயிட்டு. போயிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் நட்டி வாழன்னு சொன்னல. சீக்கிரம் நக்கிட்டு வாடா. இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணினாய்? ஆமா பண்ணினாய் அப்புறம் பொட்டனாய். அட இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிக்கிட்ட? ஓ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்க முன்னாடி வந்தீங்க நானும் செஞ்சு வந்துருவா படிச்சிட்டு நானும் முன்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். முன்னாடியே வந்துட்டேன். அப்ப நான் சொன்ன வேலையை செய்யாமலே வந்துட்டியா? என்ன வேலை சொன்னீங்க? நான் மோடி பிடிக்க சொல்லி பிடிச்சியா? எதை மோனி? அட எக்கலம் கட்ட முடியல. நான் என்ன சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு நான் என்னப்பா நான் வச்சுக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு நான் அரமனையில இடத்த ஓட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? மோடி பிடிக்க சொல்லி பிடிச்சாரா? எதை மோனி? ஏய் பெத்தமார சகோதரிக்கு கொண்டு அவிச்சு வச்சுட்டு வந்தேன். ஆமா. சின்ன மகாராஜ் சகோதரிக்கு புண்ணாக்க நனைய வச்சுட்டு வந்தேன். ஆமா. அட பருத்தி கொட்டைய ஊற வச்சுட்டு வந்தேன். இது மோடியை ஒண்ணா போட்டுக்கிட்டு புள்ள ஆட்டுறான்னு சொன்னேன். ஆட்டினியா மூணி முடிச்சு மூணி முடிச்சு ஆட்டால ரெண்டை புடிச்சிட்டு ஆட்டுனேன். அப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சா? இன்னொன்னு செவனேன்னு கிடக்குது. அது சண்டால பாரு. அப்ப மூணு முடிக்கல. மூணையும் முடிக்கல. உருண்டை முடிக்கல. உருண்டை முடிச்சிருக்கிறேன். மூணு உருண்டை. மூணு உருண்டை இல்ல ரெண்டு உருண்டை. என்னப்பா எது சொன்னாலும் குழுக்குன்னு பேசிக்கிட்ட? என்னது? என்னப்பா மறுவாம பேசிக்கிட்ட? நான் மனசுக்கு நான் முதல்ல பிடிச்ச உருண்டை நான் சொல்லுவேன். இதெல்லாம் உன்னோட பெரிய வம்பு மசுரா இருக்கு. இது எனக்கு என்ன தேவை மசுரா? இதெல்லாம் உன்னோட பெரிய விலை மசுரா இருக்கு. இல்ல எனக்கு என்ன அவசியம் மசுரா? சும்மா இருப்பா. ஆனியா மாசத்தை பிடிங்க மருமக ஆரம்பிட்டாங்க. இல்லப்பா மாமியாருக்கு மசுர் இல்லாம தான் கிடக்குது. ஒரே பெத்த மனசு அழைச்சிருக்காங்க. என்ன காரணம் என்ன விவரம்னு தெரியல. தெரியல. 1000 கம்பளம். ஆமா. 100 பரிவாரம். ஆமா. 64 படத்துல வரல. ஆமா. நம்ம எங்க போனோம்? எங்க போனோம்? எங்க போனோம்? எங்க போனோம்? அதத்தாங்க நான் கேக்குறேன். அதத்தான் நானும் கேக்குறேன். 1000 கம்பளம். 1000 கம்பளம். 100 பரிவாரம். 100 பரிவாரம். 64 படத்தலைவர். 64 படைத்தலைவர்கள். வீரர்கள். எங்க போனோம்? எங்க போனோம்? நான் சொன்னது அப்படியே அடுத்த இடத்துக்கு வர தேங்கி இருக்கிற மாதிரி அங்கனே தேயாத. நான் எப்பயுமே அரைச்ச மாவை போட்டு அரைக்கிறதே கிடையாது. நான் என்ன சொன்னேன்? இந்த மறுபடியும் துண்ணி வச்சுட்டு இருக்க கூடாது. இதை நீ என்னன்னா நான் மறைச்சு பேசினாலும் நீ உண்மையிலேயே சொல்லிட்டு இருக்கேடா. ஏய் அப்ப என்ன சொல்லிட்டு சொன்னேன்? என்ன நீ சொல்லி? ஏன் இப்படி விழுப்புழுப்புன்னு பேசிட்டு இருக்க? வெண்டைக்காயை வளர்க்கணும் விட்டு தப்புன மாதிரி வச்சுக்கிட்ட. அது விளக்கண்ணே விடாமே வளர்க்கணும்னே போகும். ஏய் 1000 கம்பளம். 1000 கம்பளம். 100 பரிவாரம். 100 பரிவாரம். 64 படைத்தலைவர்கள். 64 படைத்தலைவர்கள். ஐயாமயம் காதலி விழாவுக்கு. ஐயாமயம் காதலி விழாவுக்கு. நெல்லு வாங்க போனோம்ல. நெல்லு வாங்க போனோம்ல. இல்ல நான் அதைத்தானே சொன்னேன். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு லூசாக்காம ஓடுறது. கும்பராசி பையன் வந்தா இன்னைக்கு போல இருக்கிறேன். இன்னைக்கு போல படுத்துக்கான்னு சொன்னேன். கேட்கறீங்க. ஏய் ஐயாமயம் காதலி விழாவுக்கு நெல்லு வாங்க போனோம். எங்க போனா? எங்க போனா? ஏய் ஒரு வாரம் ஆயி போகும் நாடகம் முடிக்கிறது. போறதுக்கு ஒக்காலாலி ஒத்தே வெட்ட வெட்டி போய் சாச்சு போறோம்டா. நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி நீ வேற உட்கார்ந்திருக்கிற. ஆமா நீ அண்ணன் தம்பி. நம்ம ரெண்டு அண்ணன் தம்பியா? ஆமா. நீ சின்ன நெய் நெய்யா இல்லையா? நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அக்கா தங்கச்சி கேக்குறீங்க. மசில் வழங்கி போவோம். அக்கா தங்கச்சி கட்டா. இல்லடா. அண்ணன் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் அக்கா தங்கச்சி கட்டுறேன். ஏய் நான் பெரிய தம்மாவல கட்டிருக்கேன். நான் பெரிய தம்மாவல கட்டிருக்கேன். ஆமா. நீ சின்ன தம்மாவல கட்டிருக்க. ஆமா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே. அப்படி சொல்றியா? ஆமா ஆமா. அப்ப நெல் வாங்க போனோம்ல. போன இடத்துல யார் இருந்தது? பாண்டியத்தேவன். கருப்பணத்தேவன். வேளாண்டி. 3 பேர் இருந்தாங்க. 3 பேருக்கு போய் நெல் கேட்டோம். 3 பேருக்கு காக்கம் கேட்டாங்க. இல்ல புரிய விட்டாங்க. கேட்க மாட்டேனாங்க. இப்ப அதத்தான் நானும் சொன்னேன். சரி. நம்ம என்ன எடுத்து சொல்லி ஆமா 3 பேரும் கேட்க மாட்டேன்டாங்க. என்னன்னு கேட்டா ஆமா பல்ல உடைப்போம்னாங்க. கம்பளம் சொன்னா சப்பளம் இல்லைன்னா அப்பதான் நம்மளுக்கு எல்லாம் ஏற வந்துச்சு. என்னது? ஏய் வீரம்டா. வீரம். இப்படி கேட்கும்போது அப்புறம் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சான். என்னத்த? அதுக்கு 3 பேரும் செஸ் போய். ஆமா செத்து போனாங்க. செஸ் போய். ஆமா 3 பேரும் செத்து போனாங்க. இந்த விவரத்தை
இந்த விவரத்தை ஆமா பெத்தம்மாளத்தை காப்பாக கேப்பாரு. நீ வேற செப்பு ஆமா நான் வேற செப்புறேன். சரி. மிச்சத்தை அளவு செப்புட்டேன். பெத்தம்மா மகாராஜாவுக்கு வருக 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 கம்பள வீரர்களே. வந்தா வந்தனே ஆ, சுரக்கா பஞ்சத்தை வருக வருக. பாலமே நீதான வயதுமே பிறந்தாலும் பறிப்புயாகி நாம் இருக்க போது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்ட பிறகு நோய் நான் பரகி தலைவர் வெள்ளைங்கன்னு அல்லவா? வெள்ளே ஆ, வெள்ளக்கார பையன் சிங்கத்தை எடுக்க போத சிறுவரை கூட்டமே கூட்டமே சிங்கம் பின்னச்சுமா நேரே பின்னச்சுமா நேரே ஒத்துறாரு ஒத்துறாரு வடக்கே மேமுதல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஜெகதீர பாண்டியன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் தம்பி ஊமத்துறை பாண்டியன் எதிர்த்தவர் பிள்ளை இனிமேல் இழைக்க போவ வரும் பிள்ளை. இவருக்கு ஏண்டா இதற்கு எந்த கோமலியா நம்மள எடுத்துட்டாரா? நீங்க எந்த கொம்பையை சொல்றீங்க? நீங்க எந்த கோமலியை சொல்றீங்க? நான் வடக்கே எல்கை இமயமும் தெற்கே கன்னியாகுமரியும் எல்கையை தெரிவித்தேன். நாங்க என்ன நினைச்சிட்டேன்? ஆ, நம்ம அரண்மனை பக்கத்துல சரி. அந்த 60 வயசு கிழவி ஆப்பம் சுட்டு விக்கிறான்ல. ஆ, அவன் பேட்டு தொப்புலியே. அவன் பேட்டு தொப்புலியே. எந்த தொப்பி? அந்த ஒன்றரை கண்ணியா? யாரு? அந்த தொழில்நுட்பி. தொடுகி முக்கியா? அந்த தொப்புளி இப்படி விக்கிறான்ல. அவளைத்தான் நீங்க அட்டம் சாச்சிருக்கீங்க போல. அதனாலதான் அவன் பொம்முறியை சொல்றீங்க எனக்கு. சராசு பிடிக்க வந்த தரகட்டு வல்லையடி யாருக்கு யார் அடிமை? யாருக்கு யார் அடிமை? ஏண்டா என் பேடி பயலே, நம்ம கடையில இருக்கிற என் ஜோடா மூடி பயலே. நாட்டு ரட்ட கலை வரித்தாய கலைவாள் உள்ளவருக்கு கதி கலை சுமதாயா அல்லது இங்கு கொச்சி குலாபி என் குலம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாய மானம் கெட்டவனை மானவளா மச்சானா? வரி ஏண்டா கெட்டவன் மானம் கெட்டவளே? சட்டத்து வரி வரியாக பிளந்து விழுந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம வீட்டுக்கு வந்தானா ஆ. என் பொண்டாட்டிக்கு சேலை துவைச்சானா என் பொண்டாட்டிக்கு பாதியை துவைச்சானா இல்ல என் பொண்டாட்டி உள்ளு உள்ளு தவசல உள்ள பாவாடை துவைச்சானா நான் ரங்கோடு கட்டிட்டு உழுவனே வேலைக்காட்டுல தொழில் அடிப்பனே பழம் படிக்கும் போது ரங்கோடு கட்டிட்டு பண்ணல இல்ல அந்த ரங்கோட துவைச்சானா மாமனார் அவர்களே. எதுக்கு கேட்கிறாய் வரி யாரை கேட்கிறாய் திரை ஒரு அடிக்க நெல் குமிச்சு அந்த மேல் நாட்டு பரிந்து தலையனே வேறொரு அறுத்தெறிய வேண்டும் மகாராஜா வேறொரு அறுத்தெறிய வேண்டும் உண்மைதான் மாமனார் அவர்களே உண்மைதான். பாரதி மகாராஜா பாத்துக்குமா ஆ. வெள்ளக்கார பையனுக்கு இந்த கம்பே தேவையில்லைல எப்படி? கம்பே இருக்கு வெள்ளக்கார பையன் இந்த கைக்கு பதில் சொல்லுவானா ஐ பாரதி மகாராஜா சரி. வெள்ளையே கையிலே அடிச்சு வெளியேற்றுறேன் மாமனார் அவர்களே சிறு வயதில் அறியா பருவத்தில் என்னை சீராட்டி தாளாட்டி வளர்த்த என் தாய் மாமன் தாங்கள் அல்லவா? ஆமா அதையே கத்தி சண்டை கம்பி சண்டை யானை என்று குதிரை என்றும் செல்லாம் கற்றுக் கொடுத்து ஆமா 30வது வயது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பட்டம் சூட்டி சூட்டி எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றோம் அல்லவா? உண்மை அப்படி வாழ்ந்து ஒரு நேரத்தில் அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயர்கள் பாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்று பட்டம் பகல்களை கொண்டு இருக்கின்றார் மாமனார் அவர்களே. பாரதி மகாராஜா வெள்ளக்கார பையன் உள்ள வந்து நுழையிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஆ, நம்ம நாட்டுக்குள்ள நுழையிட்டு அவனை முளைய வெட்டி போடுவான் முளைய வெட்டிடுவான் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் மாமனார் அவர்களே. மருமகனே சிறு வயதில் அறியா பருவத்தில் என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த என் தாய் மாமன் தாங்கள் தானே. ஆமா நாங்கதான் இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க ஆ. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படியெல்லாம் வளர்த்தீர்கள் தெரிவிக்க பார்க்கலாம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆ. நாங்க குதிரை கொட்டாரத்துல சரி குதிரைக்கு கொள்ளு வச்சுட்டு அங்க படுத்து கிடப்பேன் சரி. அப்போ உங்க அம்மா ஆ, ஆறுமுக தாய் என்னை பெற்றவன் என் தாய் ஆறுமுகத்தாள். என் கூட பிறந்தது உங்கள் தங்கை எங்க கூட பிறந்தது ஆ. என் தங்கச்சி ஆ. உங்களை கொண்டு வந்து சரி. அண்ணே உங்க மருமையனாச்சு நீங்களாச்சு ஆ. இந்த சொல்லி எங்க மடியில போட்டு போயிடுவாங்க சரி. ஏன் எங்கிட்ட கொடுக்குறாங்க எங்களை மாதிரி வீரமா உங்களையும் வளர்க்கணும் தாய் மாமன் வீரங்கள் மருமகனுக்கு பாதி. ஆமா உண்மைதான். அப்படி அந்த வீரமா வளர்க்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க கொடுத்துட்டு போகும்போது நீங்க அப்படியே அழுதுகிட்டே இருப்பீங்க ஆ, எப்படி எல்லாம் அழுவாரு எப்படி அழுதே? எப்படி அழுவாரு அப்ப எப்படி அழுதாரு பீரு பீருன்னு அழுதாரு வாக்கு தெரிவிக்கிறீர்கள். பீரு பீருன்னு அழுதுகிருப்பீங்க ஆ. உங்களை தூக்கி போட்டு மார்லையும் தோல்லையும் தூக்கி அப்படி தெரிவிக்க வேண்டும். அப்படியே தாளாட்டி பாடிக்கிருப்பான் சரி. ஆரோ ஆரோ ஆரிரோ என் கண்ணே நீ இறந்து என் மருமகனே காலகத்தில் என் பசுரோ மயில் உரங்கென்ற என்னைய வார்த்து இருக்கிறீர்கள். சொல்லணுமா
ஆ. அப்படின்னு தோராட்டுவான். சரி அப்போ நீங்க அழுதுருப்பீங்க. சரி மருமையனுக்கு விளையாட்டு கட்டுவோம்ல, ஆஹா. மருமையனை அழுகாத மருமையனே, ஆ. ஆனை வர்றதை பாருங்க, சரி மருமையனை குதிரை வர்றதை பாருங்க, ஆஹா. மருமையனை ஆட்டுக்குட்டி வர்றதை பாருங்க, மருமையனை கோழி வர்றதை பாருங்க, சரி மருமையனை என் குஞ்சு வர்றதை பாருங்க. வார்த்தை தெரிவிக்கிறீர்கள் மாமனார் அவர்களே. மருமையனே, அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் ஆ, பாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்று பட்ட பகல் கனவு கொண்டிருக்கின்றார். ஆமா, விரைவில் சந்திப்போம். வரட்டும், 1000 கம்பளம் 100 பரிகாரம் 60 படைத்தலைவரும் தாங்களும் போகணும், மந்திரியார் மகன் காதல் விழாவிற்கு போகணும். வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தேனே. ஆமாங்க, நெல் வாங்கி வந்து விட்டீர்களா? வட்டிக்கு வாங்கினீர்களா அல்லது கடனுக்கு வாங்கினீர்களா? தெரிவிக்க பார்க்கலாம். மகாராஜா, போகணும். நீங்க எங்க போக சொன்னீங்களோ அங்கதான் போகணும். எந்த பாதையில போக சொன்னீங்களோ ஆ. அந்த பாதையில தான் போகணும். சரி 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலை வீரர்களும் ஆ. நம்ம பாசையில அப்படி தில்லாலங்க பாட்டு பாடிக்கிட்டு சரி அப்படி கரிச குட்டாத்துக்கு போனோம். ஆ கரிச குட்டாத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எப்போது வந்த காட்டநாயக்கம்பட்டி சொந்தமான எட்டாவது இல்லத்தரசுல ஆ 800 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. யார் மாடு? எட்டப்பனுக்கு சொந்தமான மாடு. சரி இந்த 800 மாட்டுமே ஐயா பார்த்த உடனே ஓட்டுங்க எவன்? ஓட்டுங்க அப்படின்னாரு. இந்த மாட்டை சரி ஓட்டுங்க அப்படின்னாரு. ஆ எதுக்குயா பகை உள்ளவன் மாட்டை ஓட்ட சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டான். ஆ எட்டப்பனுக்கு நம்முடைய கட்டவும் அரசாக்கும் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். பகை உள்ளவர் மாட்டை ஓட்டினா மீண்டும் பகை வருமேன்னு சொல்லி கேட்டான். ஆ அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க? என்ன வார்த்தை தெரிவித்தார்? 136 வட்ட நிலையும் தலை சுமையா சுமந்து வர முடியாது. சரி மாட்டுகள்ல பொதி போட்டு கொண்டு வரணும், மாட்டை ஓட்டுங்கன்னு சொன்னார். ஆஹா சரி ஓட்டுனானுங்க. ஆ இவனை எண்ணி பார்க்க சொன்னேன். ஆ இவன் எண்ணி பார்த்தேன். சரி இவன் மாட்டை பார்க்க, நான் ஓட்ட பார்க்க, நான் ஓட்ட பார்க்க, இவன் மாட்டை பார்க்க. ஆளுங்க ஆ ஆடு 799 மாடுகள் போது ஒரு மாட்டை காணாம இருக்கு. 800 மாட்டுல 799 மாடு போயிட்டு ஒரு மாடு எங்கே சென்றது? அப்பதான் எங்க சொன்னேன், ஆ ஏய் ஊர மரங்கள் ஒழுங்கா வச்சுக்கணும், போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு. சரி இது அந்த ஆரக்குளம் அம்மா கரை இருக்கு பாத்தீங்களா? ஆமா நம்ம வீட்டுக்கு போகும்போது ஆரக்குளம் அம்மா கரை மாதிரி உண்மைதான். அங்க போய் ஏறி நின்றுட்டு சொல்றான். ஆ போற நேரத்துல அங்க ஒத்த மாதிரி அக்கறையில போய் புத்து நின்று பச்சை புல் மேய்ந்து கொண்டிருந்தது. ஆமாங்க. சரி அப்புறம் அந்த புத்தன மாட்டி ஓடிக்கிட்டு அந்த புல்லு திண்ட மாட்டி ஓடிக்கிட்டு போய் தெரிவிக்க வேண்டும். சிறி வைகுண்டத்துக்கு பக்கத்துல மாட்டை அமர்த்தி வச்சுட்டு சரி முதற்கோட்டை வாசல்ல அப்படி போய் ஏறி பார்த்தோம். ஆ வேங்குவோல படுத்திருந்தார் வேளாண்டி. சரி ஒரே வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா. நமது பாஷையில் தெரிவித்தீர்கள். ஆமாங்க. ஆ மனுஷன் எந்திரிச்சாருங்க. ஆ ரெண்டையும் முடிச்சுட்டு தேய்ச்சாருங்க. கண்ணு ரெண்டினே ஆ கண்ணு ரெண்டையும் தேய்ச்சி மனுஷன் தோசுக்குன்னு படுத்துக்கிட்டாரு. என்ன காரணம்? மூடி அடிச்சுட்டு போடுவாங்க. என்ன? அஞ்சா பேரு கலக்கு முட்டி சரி கலத்த பூஜையில கிடந்தாருங்க. ஆ மறுபடியும் ஒரே வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா. ஆ மனுஷன் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்சுன்னா என்ன கேட்கலாம்? யார் நீங்கள் என்று கேட்க வேண்டும். எதுக்கு வந்தீங்க, ஆ. என்ன காரணத்துக்கு வந்தீங்க, என்ன விவரத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கணுமா? உண்மைதானே? அந்த ஆளு அதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு இல்ல என்ன கேட்கலாம்? ஏ, யாரு எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கணும்ல. உண்மைதானே? அந்த ஆளு அதை விட்டுட்டு ஆ அந்த ஆளு அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொன்னார்? யாரு நீங்க எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கணும்ல. அந்த ஆளு அதை விட்டுட்டு விட்டுட்டு அதை விட்டுட்டு ஆ நீங்களாம் யாரா? கப்பல வீரர்களை பார்த்து அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? ஏய், நாங்கெல்லாம் பாண்டியன் வச்சு கம்பளத்தார்கள். கண்ணு மொழிக்கும் சீவன் இருந்தாலும் கம்பளத்தார் உடம்பு கொள்ளாது, தொண்டை குடிக்கும் சீவன் இருந்தாலும் தோப்புலவாரும் கொள்ளாது, காப்பு கமலம் என்று வேறு உரைத்த வேப்பனையும் பாலாகும் தாங்கள் தெரிவித்தீர்களா? அப்படின்னு சொன்னாங்க. ஆ அதுக்கு அவன் என்ன சொன்னேன்? என்ன தெரிவித்தார்? பாண்டியன் வச்சு கம்பளம்னு சொன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லடா. அவன் கொடுக்கின்றானா? தாங்கள் வாங்கி வந்தீர்களா? ஏய் வேளாண்டி, நீ செய்யறது பூரா நையாண்டி. நாளைக்கு நாட்டுல விதி வந்து சாகுறியான். நீ ஊமை குத்து வாங்கி செத்துறாத. கரும்பு ஒரு மொழி வச்சு பேசுறாங்க வேளாண்டி. தாங்கள் தெரிவித்தீர்களா? ஆமாங்க. ஆ. அதுக்கு நான் அடங்கலைங்க. மீட்டு நெல்லு குடுறான்னு சொல்லி கேட்டான். பணத்துக்காக வட்டிக்காக நெல்லு குடியான்னு சொல்லி கேட்டான். ஆ நெல்லுன்னு கேட்டா பட்டில் இருக்க கல்லெடுத்து உங்க பல்ல உடைச்சாங்க. நமது கம்பள வீரர்களை பார்த்து பல்ல உடைச்சிருந்து அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்புறம் தாங்க ஐயா கணக்கு சொன்னார். ஆ, குழந்தை நினைக்கிறது நம்மள கேட்ட கேள்வி இல்ல, பெரிய மனச சின்ன மனச பார்த்து கேட்ட கேள்வி. சரி. பார்த்து சும்மா நிக்கிறீங்க, ஆ. உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல ரோஷம் இல்ல அப்படின்னு சொல்லி ஐயா ஏவி விட்டாருங்க. நமது திவான் தெரிவித்தாரா? ஆமாங்க. அப்புறம் தாங்க ஆளு போக ரெடி அடிச்சான். ஆ. வேளாண்டி அங்கேயே பொட்டுன்னு போயிட்டாருங்க. நமது மந்திரியார் தெரிவித்தாரா? ஆமாங்க. அங்கேயே வேளாண்டி செச்சு போய் வேதாண்டி செச்சு போயிங்க. மறுபடியும் எங்க என்ன நடந்தது? மறுபடியும் நெல்லெல்லாம் அகலாம்னு போயிட்டு இருந்தா
ஆ, சூறாடி காத்து சொலாட்டி அடிச்சு சரி கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க. நான் அப்படியே உதவிக்கிட்டு கண்ணை தேய்ச்சிட்டு அப்புறம் இவனுக்கு தேர்ந்து மகாராஜா இருந்து நானும் போனவன் அவனை போய் கேட்டான். சரி அடுத்த அவனை யார் படுத்துறது? கரப்பணம் தேவைப்படுத்திருக்கான். ஆ, கரப்பணம் தேவை போய் நெய்யப்பான்னு சொல்லி எழுப்பினான். சரி இவன் அதுக்கு கட்டை தேய்ச்சிட்டு வந்து அவன் தூசி என் கண்ணில் விழுந்து வச்சு அவனுக்கு தெரிஞ்சு நெல்லெல்லாம் பொறி போட்டு ஓட்டிட்டு வந்தாங்க. ஆ, வரும்போது காரணம் தவிர எதுக்கு வந்தாருங்க? சரி எதுக்கு வந்த மனுஷன் என்ன சொன்னாரு? ஆ. பாஞ்சவன்ஸ் கம்பளக்காரங்களே பொறி மாட்டை மடக்குங்க நெல்லை இறக்குங்க அப்படின்றாருங்க. சரி எங்களுக்கு கோபம் கண்ணு தெரியாம வந்துருச்சுங்க. ஆ, அடிச்ச ஆளுக்கு ஒரு அடி வலவாடி கம்பு எடுத்துட்டு சட்டு சட்டுன்னு அடிச்ச பாருங்க. கற்பனை தேவருக்கு மண்டை உடப்பு கருப்பணத்தேவருக்கு மண்டை உடப்பு ரத்த மறுபடியும் அங்கே என்ன நடந்தது? அந்த நேரத்துல ஐயா அப்பா மைத்தினா பாண்டியத்தேவா பாஞ்சாவன்ஸ் கம்பளக்காரர்கள் அடித்தார்கள் நெல்லை கொள்ளை உடைத்தார்கள் என் மண்டையை ஐயோ அப்பா அம்மான்னு கத்திட்டு போக பாண்டியத்தேவர் அங்கிருந்து 3 சாமானோட ஓடியாராருங்க. என்ன சாமான்? அருவா கத்தி ஈட்டி 3 முடிச்சுட்டு வர்றாருங்க. சரி நாங்க வந்த வேகத்துல அவரு வீச நாங்க வீச அவரு வீச நாங்க வீச ஆ. ஒரே வீச்சம் ஆகி போச்சு. எங்க வீச்சம்? கத்தி வீச்சு கம்பு வீச்சு குத்து வீச்சு இப்படி ஆகி போச்சு. முன்னுக்கு போற மாட்டேன் முன்னிட்டாங்கள வச்சாரு பின்னாடி போற மாட்டேன் பின்னிட்டாங்கள வச்சாரு சரி மாட்டுக்கால வச்சாரு மனுஷனால வைக்காம இருப்பாரா? அப்ப நாங்க பார்த்தோம் நம்ம வளர்ப்பு மகனுக்கு பொண்ணு கொடுத்தவன் ஆ, பாண்டியத்தேவர் அக்கா தங்கச்சி 6 பேர்த்தி மனம் முடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மைதான் அதனால இவர் எதுவுமே செய்யக்கூடாது நமக்கு சொந்தக்காரரு நமக்கு சமுதாயரு ஆமா அப்படின்னு பாத்துங்க. சரி அப்புறம் மீண்டும் ஆன வெங்கல கடைக்குள்ள பூந்து மாதிரி பூந்து விளையாடிட்டு இருந்தாரு. ஆ. நம்ம ஜக்கமான நினைச்சு அந்த ஆத்தா காளி பகவதியை நினைச்சு இந்த ஆத்தா முத்தாளம்மனை நினைச்சு விபூதி எள்ளி ஆ. கண்ணுல போட்டுங்க. பாண்டியத்தேவர் கண்ணு அப்படியே அவிஞ்சு போய் நின்னாருங்க. பார்த்து தெரிவிக்கிறீர்கள். ஆமாங்க. மறுபடியும் அங்கே என்ன நடந்தது? வெற்றிவேல் தேவர் வேகமா வந்தாரு. பாண்டியத்தேவரை படப்புல சாத்தினாரு. கட்டா கத்தியை உருவி குத்துனாரா சொருகுனாரான்னு இவனுக்கு தான் தெரியும். மகாராஜா நாங்க எடுத்து குத்துன உடனே அவனுக்கு சச்சி போயிடும். ஆறு கற்பனை தேவை கருப்பணத்தேவரா? பாண்டிய தேவை சரி 3 வெட்டி கொண்டு விட்டான். ஆ, கொண்டு விட்டு மாமனார் அவர்களே அங்கே எனக்கு சொந்தமான 126 மற்றவர்களும் கொள்ளை அங்கே காவல் செய்த மூவரும் கொலை இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? அப்படியா? என் தம்பி உபத்திர பண்டிகை தெரியுமா? சென்று என் தம்பி உபத்திர பண்டிகை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள். சென்று வாருங்கள். இந்த கிராமத்தில் அனைத்து மக்களுக்கும் குறை தீர்க்கும் முத்தலம்மன் மேலே ஒரு புகழை பாடிவிட்டு என் தம்பியை சந்திக்கின்றேன். அன்பிகைய முத்தலம்மாடி வருள் புரிவாயே அன்பிகைய முத்தலம்மாடி வருள் புரிவாயே நகரான மகளே அன்பிகைக்கு வழி தருவாயே இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பிகையை இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பிகையை வந்து வரிசல கண்டு அருகுவ அன்னை பராசக்தியே அவ்வாடி அன்னை பராசக்தியே அன்பிகைய முத்தரம் பாடி ஒரு புரிவாயே நகரான மகளே அன்பிகைக்கு வழி தருவாயே இந்த கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பிகையை வந்து தரிசனம் தந்து அருள்வாய் அன்னை பராசக்தியே அவ்வாறு அன்னை பராசக்தியே அசுரனோடு பிடாம தரித்திட்ட முத்தலமாடியே அசுரனோடு பிடாம தரித்திட்ட முத்தலமாடியே உன்னை அவனியில் முத்தலாம என்று அழைக்கப்பட்டவனே கையில் உடுக்கையும் கத்தி சூழமாலும் எடுத்து நிற்பவனே கையில் உடுக்கையும் கத்தி சூழமாலும் எடுத்து நிற்பவனே கண்கொண்ட தெய்வம் மயங்களுக்கு வந்து காட்சி அளிப்பவனே உத்தரவ காட்சி அளிப்பவனே
ஒழிக்கு உத்தரவ மரம் ஒழிக்கிடமா அம்மாடி பால் ஒழிக்கிடமா கத்திய உத்தரம் பாடி அருள்புரி தாயே நகரான நம்ம பகவானியே ஒழிக்கரும் ஹலோ
தாயே வருகிறேன் தாயே வருகிறேன். ஹலோ ஹலோ இதே மாதிரி இதுல சிவப்பு பேசலாம் ஹலோ 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 இதே மாதிரி இது வைங்க ஹலோ பேசுறது இருக்கு ஹலோ 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 தாயே 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 கலையில் கட்டி
ஏய், பெரிய மனசன் வந்தாங்க வந்தாங்க பொறுமையை பொக்கிஷம். பொக்கிஷம் ஆமா இளையவங்க அப்படி கிடையாது ஆமா, வாயால பேச மாட்டாங்க வீர வாழால தான் பேசுவாங்க. ஈய ஒட்டினாலும் இரு துட்டாயிரம் நீ நம்மள எத்தனையோ ஒட்டினாலும் தெரியல என்ன வெட்டுறாங்க தெரியல. இந்த கோபக்காரங்க ஆமா, நைஷா ஆ, பதமா பதமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துனா ஊசியத்துல மாதிரி சத்தம் கேட்குமா ஆஹா, கேட்காதுல கேட்காது. அப்படி நைஷா இருக்கணும் உங்ககிட்ட இல்லைன்னா வந்த உடனே சதக் சதக்குன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க போட்டுருவாங்க, புதக் புதக்குன்னு குத்திக்கிட்டு இருப்பாங்க குத்திக்கிட்டு இருப்பாங்க. வீர வாழை எடுத்துக்கிட்டு காட்டுவாங்க ஆமா, அப்புறம் நீடுவாங்க ஏய் குதிரை ஏய் சரி மாத்திக்க மாத்திக்க ஹல் ஏய் குதிரை தொக்கு போடுது ஆமா, இளைய மனச குதிரை தொக்கு போடுது ஹல் மனச பாத்துமா உங்களுக்கு மனச இருக்கு வருக வருக வருக. என்ன சிறு- ஆ? மாமனாரே என்னையா இல்லைங்க என்னங்க என் நொட்டு நொட்டா இல்லைங்க அவன் சொல்றாங்க மாமனாரே முட்டுனாங்க நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நலமா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க நலத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாதுங்க தாங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க. ஏங்க மகாராஜா நாட்டு மக்கள் எல்லோருமே நலமாக இருக்கார்கள் சரி ஏழை மக்கள் இன்புற்றி வாழவும் சரி தொழிலாளி மக்கள் துயரத்தை தீர்க்கவும் சரி பாட்டாளி மக்கள் பஞ்சத்தை தடுக்கவும் சரி பறந்து கிடக்கும் பாரத தேசத்தை ஒன்று சேர்த்து ஆ. நமது நாட்டு மக்கள் எல்லோருமே நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் மகாராஜா நலமாக வாழ்ந்தாங்க. வாழ்ந்து வருகிறார்கள் இருக்கட்டும். நமது ஜக்கமா கோயில்ல ஆறுகால பூஜை நன்றாக நடந்து வருகிறது நன்றாக நடக்குது. நன்றாக மாமனார் அவர்களே வருமானே. ஆறாயிரம் அப்பால் இருந்தவன் நம்ம அழைத்து நினைக்கிறான். எத்தனை மைல் 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்தவன் போங்க மகாராஜா என்ன இந்த உலகத்திலே காக்குற அந்த ஆத்தா முத்துத்தாயி சரி அவ பெத்த உள்ளத முருகன் சரி அந்த முருகனுக்கே ஒரு மைல் இருந்து அவர் வாகனம் வந்து ஆ, என்ன இந்த அது வெள்ளை மைல் இந்த வெள்ளக்கார நாய்க்கு மட்டும் 6000 மைல் 6000 மைல் ஆ, மைலுக்கு மைல் வித்தியாசம். நீங்க அதை சொல்றீங்களா இது நடந்து போற மயிலா தொலைதூர மயில். தொலைதூர மயிலா மாமனாரே இது திருவுர மயில் என்ன தொலைதூர மயில். அந்த சொல்றாங்க இந்த திருவுர ஆ, 6000 மைல் 6000 மல்லு மயில் மயில் ஆமா மயில் ஆமா மயில் அவங்க நேரம் வந்தது நமக்கு பெரிய துயில் என்ன இந்த வெள்ளக்கார பையன் வந்துதானே நம்ம இந்த பாடு கட்டு கிடக்கான் வராம இருந்தா நம்மளுக்கு இப்படி எல்லாம் இருக்குதா இருக்கட்டும் வரட்டும் பாப்போம் வரட்டும் வரட்டும் மகாராஜா சிக்க
கஞ்சனே ஆ. வெள்ளக்கார நாய் வரட்டு மகாராஜா ஆ. நம்மளோட வந்தானா ஆ. ஏற்ற அழைத்தானா ஆ. கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலையஞ்சு வந்தானா ஆமையா கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவிடை செய்தானா ஆமையா மாமானா மச்சானா வானம் கட்டவையே ஆ. வானம் பொழிகிறது ஆ. பூமியில் வெள்ளாமை விளைகிறது சரி இவனுக்கு எதற்காக கொடுக்கணும் வரி ஆ. எதற்காக கொடுக்கணும் வட்டி ஆ. ஏன் மகாராஜா எதுக்கே கொடுக்கணும் வெண்டைக்காய் சுண்டக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் புடலங்காய் முருங்கைக்காய் இப்படி பல வகை காய்களை சாப்பிடுற உடம்பு ஆ. அந்த உடம்பு அது அந்த நாட்டுல இந்த வெண்ணெயை தொட்டுக்கிட்டு திங்கிறவங்களுக்கு இவங்களுக்கு துமுறு இருந்தா நம்ம பல வகை காய் சாப்பிடுறவங்களுக்கு எவ்வளவு துமுறு இருக்காது மாமனாரே வரட்டு மகாராஜா ஆ. அந்த வெங்காயம் அந்த வெள்ளைக்கார வெண்ணெய் ஆ. அந்த வெண்ணெயை தொட்டு சாப்பிடுற சரி மயில் வரட்டு ஆ. அவளை பார்ப்ப மகாராஜா என்ன எம்மதமும் சம்மதம் ஆ. வரட்டு மகாராஜா எனக்கு நின்று பார்ப்பான் ஆ. அவன் எல்லாரும் எனக்கு பக்கால் எனக்கு ஏன் ஊத்துறான் ஆ. எம்மாத்திரமையா ஏமாத்துறேன் மாமனாரே எம்மாத்திரம் ஏமாத்துறேன் வரட்டும் பாப்போம் அவன் நினைக்கான் வரட்டு மகாராஜா வரட்டும் பக்கால் வெள்ளக்கார நாயி வரட்டும் பாத்துக்குவோம் வரட்டு அப்படி தெரியல வரி என்று கேட்டா அவன் அங்கத்தை வரி வரியா புழக்க வேண்டும் கப்படி கட்டா வாயில அப்பத்தை வச்சிருவான் அப்படி தெரியும் மாமனாரே மீறி வரி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க சரி அவனுக்கு ரெண்டே வரி தான். என்ன வரி அவன் கொடுத்த வரி என்ன வரியா ரெண்டே வரி என்ன வரி ஒன்னு சன வரி ஒன்னு குப்புற வரி ஆனா இந்த ரெண்டு வரிக்கு வேணான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க சரி நைட் 1 மணிக்கு ஆ. அவ ராத்தாளுக்கு ஆ. லண்டன் பெரிய ஆஸ்பத்திரியில டெலிவரி மாமனாரே என்னையா மறுபடியும் பேசுற பேச்ச வெள்ளக்கார பேரை சொல்லிட்டு அப்படி தெரியும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க வெள்ளக்காரன் சொல்லிருக்கீங்க வரட்டு மகாராஜா ஆ. அவன் வெள்ளக்கார பேரை கையில அடிச்சுட்டா அவன் மாமனாரே மறுபடியும் பார்த்து பேசு அவன் உட்கார்ந்து அந்த வெள்ளக்கார நாயி ஆ. என் சூ ஆ. ஏய், என்னையா என்னையா என் சூ என்னையா இல்ல என் சூ இல்ல என் சுண்டு வரதுக்கு ஏடா வேணாம் அப்படி தெரியும் மாமனாரே வரட்டு மகாராஜா ஆ. மறு பகைவர் பகையிட்டு மாநிலத்தை காத்து நிற்கும் வீர தமிழ்நாட்டு பெண்களை மக்களை கொண்டு போராடி உலகத்திற்கு நீங்க அடையாள உள்ளவே உள்ளமே செயலில் அஞ்ச வேண்டுமா ஏறு தயங்க வேண்டுமா பயப்பட வேண்டுமா ஏறு ஒத்துறாது அப்படி தெரியும் மாமனாரே அப்போதும் இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை மகாராஜா என்ன எப்போதும் கிடையாது அப்படி தெரியும் மாமனாரே அன்றும் இல்லை இன்றும் இல்லை எப்பயும் கிடையாது அப்படி தெரியும் மாமனாரே காலதாமம் காரிய கேடு ஆமாங்க நம்ம மந்தியாம காரியமாவுக்கு நிலவுக்கு சென்றா போன அது தெளிவாக கொண்டு பார்க்கலாம் நேரங்காலம் தெரியாம ஆட்சிக்கு பேசுறேன் என்னையா எனக்கு 100 ரூபாய் அன்பில் கொடுத்த அன்பு உள்ளத்துக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் மகாராஜா பாப்போம் சரி அவன் என்ன வக்கால் என்ன ஆள்கான என் மாமனாரே ஆமா போலாம் காலதாமம் காரிய கேடல ஆமா போலாங்க அது தெளிவாக கொண்டு பார்க்கலாம் போலாம் எங்க நீங்க எங்க போச்சுனீங்க பாளையங்கோட்டை கரிசப்பட்டாரா போனோம்ல சரி பாளையங்கோட்டைக்குள்ள நுழைஞ்சு தானே கரிசக்கோட்டாவுக்கு போனோம் ஆமா கரிசக்கோட்டாவுக்கு போனதானே வேணாம் வந்தது என்ன பாளையங்கோட்டைக்குள்ள நுழையும் போது குளுக்குளுன்னு இருந்துச்சு சரி கரிசக்கோட்டாவுக்கு நுழையும் போது கொஞ்சம் சூடா இருந்துச்சு எதனால ஏன்னா அந்த நெல்லு வெக்க சரி பாளையங்கோட்டைக்குள்ள வந்து போகும்போது குளுன்னு இருந்துச்சு சரி பரவாயில்லடா நாடு நல்ல நாடா இருக்குது ஆ, பாளையங்கோட்டை நல்ல இடமா இருக்கு சரி நல்ல சுகமா இருக்குடா சரி கொஞ்ச நேரம் படிச்சு எந்திரிக்கலாம்டா ஆ, அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு சரி ஆனா கரிசக்கோட்டாவுக்குள்ள நுழைஞ்சோம்ல ஒரே வெக்க எதனாலயா அந்த நெல்லு வெக்க நெல்லோட வைக்க ஆமா சரி 136 வட்ட நெல்லு போட்டுட்டாங்கன்னா அது பூரா சூடா தானே இருக்கும் ஆமா அந்த வெக்கை அடிச்சு சரி என்னடா ஒரு மாதிரியா வெக்கை அடிக்குதே சரி அப்ப இந்த வெக்கை வந்துருச்சு ஆ, ஆமா அப்படின்னு சொல்லி போனோம் மகாராஜா சரி போனோம் ஆ, பாளையங்கோட்டை கரிசக்கோட்டாவுக்கு போனோம் சரி காவலாளி மூவரையும் சந்திச்சோம் சரி 3 பேத்துக்கு நெல்லு கேட்டான் சரி 3 பேர் கொடுக்க மறந்துட்டாங்க என்னையா நெல்லு கேட்டான் சரி 3 பேர் கொடுக்க மறந்துட்டாங்க டன் 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 அத வட்டிக்கு வாங்கல பணத்துக்கு வாங்கல இல்லங்க நெல்லு போய் கேட்டான் சரி 3 பேர் கொடுக்க மறந்துட்டாங்க சரி டன் 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 என்ன டன் டன் என்னையா என்ன தெரிவிக்கிறீங்க நெல்லு கேட்டாங்க சரி முறையோட கேட்டான்
கேட்டு கேட்டேன். சரி ஒண்ணுக்கு ஒண்ணே கால் வெட்டி உனக்கு பத்தலைன்னா சரி 2க்கு 2 காலா குடுறா ஆ, அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல. சரி அவன் என்ன சொல்லிட்டேன்? என்ன ஏயா 2க்கு 2 காலா குடுன்னு சொல்லி கேக்குறியே, சரி எனக்கு இருக்கிறது 2 காலு. ஆ, இந்த 2 காலு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் முந்தி வச்சுட்டேன். நேர்மையா? மாமனார் அவர்களே, நெல் வாங்க விவரத்தை தெளிவாக கூறுங்கள். போன மகாராஜா ஆ, வட்டி குடியிலன்னா வாசி குடுறான்னு சொன்னான். வட்டிக்குன்னா துட்ட தரான், சரி வாட்டிக்குன்னா நோட்டு எழுதி தரான் சரி அப்படின்னு கேட்டோம்ல. சரி 3 பேரும் கொடுக்க மறுத்துட்டாங்க. 3 பேரு கொடுக்க மறுத்துட்டாங்க. சரி 3 பேர் அடிச்சு 3 பேர் 3 பேர்த்தையும் கொண்டுட்டு 136 வட்டி நல்லி அடித்து வந்து ஐயா வீட்டுல ஓட்டப்படாத்துல வச்சிருக்கோம். மாமனார் அவர்களே, மருமகனே, என்ன தெரிவிக்கிறீங்க? ஏற்கனவே அவனுக்கு அம்மனுக்கு ஏற்கனவே பகை உருவாகி இருக்குது. அவங்க மீண்டும் பகையை உருவாக்கி விட்டீங்க. எப்படி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? நெல்லுன்னு கேட்டா பல்ல உடைக்கணும். யாரை கேட்டா? எல்லாம் பார்த்து தாங்கள் என்ன தெரிவிக்கிறீர்கள்? கம்பளம்னு சொன்னா சம்பளம் இல்லை. அவன் சம்பளம் கொடுக்கறானா? நீ தாங்கள் வாங்கிட்டீங்களா? அதனாலதாங்க நம்ம கம்பள வீரர்களுக்கெல்லாம் கோபம் வந்து சரி 3 பேரும் அடிச்சான். 3 பேரும் செஸ் போய் 136 வட்டி நெல்லும் கொள்ளையடிச்சிட்டு வந்து